வணக்கம். திரும்பும் திசையெல்லாம் கேன்சர். ஆக்சுவலாக இப்போ இந்த சமுதாயத்தில் தான் நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இந்த புற்றுநோயினால் அவதிப்படுறதை நம்ம பார்க்குறோம். இன்னும் பர்டிகுலராக சொல்லப்போனால் வயசானவங்க நிறைய பேருக்கு கேன்சர். வயசானவங்களுக்கு தான் கேன்சர்னால் சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கேன்சர். ஸோ எப்படி இந்த கேன்சர் அவுட் பிரேக் இவ்வளோ அதிகமாச்சு சமுதாயத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு மிகப்பெரிய காரணம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம ஃபுட்டில் பிளாஸ்டிக் பொருட்கள், அதாவது பிளாஸ்டிக் மெட்டீரியல் நானோ சைஸுக்கு நிறைய ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது தெரியாமலே நம்ம உடம்புக்குள்ளே ரத்தத்துக்குள்ளே போயிட்டே இருக்குது. அதாவது ஒரு டீ கடையில் டீ வாங்குறப்ப அதை பிளாஸ்டிக் கவரில் கட்டி தராங்க. அந்த டீயை அப்படியே வாங்கிட்டு வந்து அங்கே இருக்கிறவங்களாம் அந்த பிளாஸ்டிக் கவர்லேருந்து அந்த டீ காஃபியை ஊற்றி குடிக்கிறாங்க. ஸோ கொதிக்க கொதிக்க அந்த பிளாஸ்டிக் கவரில் போகிறப்ப கண்டிப்பாக அதில் நானோ மெட்டீரியல் சைஸுக்கு பிளாஸ்டிக் ஆட் ஆக தான் செய்யும். அதே மாதிரி ஒரு சாம்பார், ஒரு கடையில் சாம்பாரை வந்து கொதிக்க கொதிக்க சாம்பாரை குருமாவை எல்லாத்தையும் பிளாஸ்டிக் கவரில் கட்டுறாங்க. ஸோ அதே மாதிரி பேக்கிங் பண்ணுறப்பையும் பேக்கிங் மெட்டீரியலையும் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு அதில் கொதிக்க போட்டு கட்டுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய பிரியாணி கடையில் கூட பிரியாணியை கொதிக்க பிளாஸ்டிக் டப்பாவில் தான் பேக்கிங் பண்ணுறாங்க. ஸோ பிரியாணியில் ஆரம்பித்து ஃபாஸ்ட் ஃபுட்டில் நூடுல்ஸ் மடிக்க எல்லா இடத்துலையும் போய் பேக்கிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஆட் ஆகுது. ஸோ அப்படி பிளாஸ்டிக் பொருட்களை வச்சு பண்ணுறப்ப அது கண்டிப்பாக அந்த கொதி நிலையில் அது கூட ஒரு சர்டைன் அமௌண்ட் பிளாஸ்டிக் உருகி ஆட் ஆகிறத நம்மளால் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. ஸோ அந்த பிளாஸ்டிக்கோடு அதை நம்ம ஃபுட்டுக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக அது நம்ம ரத்தத்தில் கலக்கும், செல்கள்லாம் போய் சேரும், செல் டேமேஜை இன்டியூஸ் பண்ணும். அதுதான் ஒரு கேன்சருக்கு ஆரம்ப நிலையை உருவாக்குறதுக்கான அடிப்படை காரணம். இதை எப்படி சார் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, எந்த காரணத்துக்கு ஒன்றும் பிளாஸ்டிக் மெட்டீரியலில் பேக்டு ஐட்டத்தை நம்ம வாங்கக்கூடாது. அதே மாதிரி பேக்டு ப்ரிசர்வ்டு ஃபுட்டு, டின் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, டின்னில் பேக் பண்ணது, ரொம்ப நாள் பேக்டு ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் பிளாஸ்டிக் மெட்டீரியல் நம்ம உடம்புல சேர்றதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரலாம். சரி இப்படியான சொசைட்டியில் இந்த கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு எந்த மாதிரியான மூலிகைகள், எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னா, பச்சை காய்கறிகள் தான் ஒரு மிகப்பெரிய சோர்ஸ் இந்த நம்ம உடம்பை ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டியிலேருந்து வெளில வரத்துக்கு, ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டியாக செயல்படுறதுக்கு. அதே வகையில் பார்த்திங்கன்னா இந்த பச்சை காய்கறிகளில் இப்போ நிறைய ஃபெர்டிலைசர், அதாவது உரங்கள் நிறைய தெளித்து அந்த பிளாஸ்டிக் அது மேலேயே ஒரு லேயரே க்ரியேட் ஆகிடுது. ஆப்பிள்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்து மேலேயும் உரங்கள், வேக்ஸு நிறைய போட்டு அதை வாங்கி நம்ம ராவாக யூஸ் பண்ணால் அதனாலேயே கேன்சர் வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த பச்சை காய்கறிகள் எல்லாமே தண்ணியை வெதன்னு லைட்டாக சூடு பண்ணி அதில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு கல்லுப்பை வச்சு கழுவுனா டெஃபினட்டாக அது மேலே இருக்கக்கூடிய உரங்கள்லாம் ஓரளவு வாஷ் ஆகிடும். ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா கொதிக்க அது மேலே தண்ணி ஊற்றணும். நீங்கள் ஆப்பிள் மேலே கொதிக்க தண்ணி ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா அதுலேருந்து அப்படியே ஒரு லேயர் ஆஃப் வேக்ஸ் அப்படியே பிரிஞ்சு போகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த வேக்ஸோடு அதை சாப்பிட்றப்ப அந்த வேக்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி காய்கறிகள்லாம் இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அப்புறமேட்டு தான் அதை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கொள்ள நம்ம உடம்புலேருந்து இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் நிறைய எஸ்க்ரீட் ஆகும். ஸோ நம்ம உடம்பு வந்து காப்பாற்றப்படும். ஸோ அடுத்தது ஆன்டி கேன்சருக்கு நல்ல உணவு முறைகள் எதுன்னு பார்த்தா, இருக்கிறதுலே ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீரகம், குமினம் சைமனம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குமின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருளே கேன்சரை தடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வேதிப்பொருள். அது மஞ்சள்லேயும் இருக்குது, சீரகத்துலேயும் இருக்குது. அடுத்தது அது இல்லாமல் இன்னும் சிறப்பான பொருள் பார்த்திங்கன்னா லவங்கமும் லவங்கப்பட்டையும். லவங்கப்பட்டையில் யூஜினால் அப்படின்னு சொல்லி ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அது வந்து சிறப்பாக கேன்சரை கண்ட்ரோல் பண்ண, ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சருக்கு ஒரு உதவக்கூடிய மிகச்சிறந்த வேதிப்பொருள். ஸோ லவங்கமும் லவங்கப்பட்டையும் யூஸ் பண்ணலாம். சரி, வேறு என்ன ரெகுலராக நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணால் இந்த கேன்சரே வராமல் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இளநீரில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆகட்டும், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆகட்டும், அது வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த அஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு துவர்ப்பு சுவையுடைய அந்த இளநீர் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம உடம்புல உருவாகக்கூடிய தேவையில்லாத அயனிகளை எல்லாம் அழித்து நம்ம உடம்பை கேன்சர் இல்லாமல் தடுக்கும். ஸோ இளநீரை ரெகுலராக டெய்லி குடிச்சிட்டு வரலாம். இளநீரை சொல்கிறப்ப எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இளநீரை மட்டும் ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பிட்றது, காலைல வெறும் வயிற்றில் போய் இளநீரை குடிக்கக்கூடாதுன்றாங்க. ஸோ ஆஃப்டர் ஃபுட்டு குடிக்கிறது பெட்டர்னு சொல்கிறாங்க.
ஸோ அடுத்தது வேறு என்ன ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டின்னு பார்த்திங்கன்னா, துளசி. நம்ம பரம்பரையாக கோயில்களில் தீர்த்தத்தில் துளசியை போட்டு அந்த தீர்த்தத்தை கொடுத்தது நம்ம வழக்கமாக வச்சுருந்தோம். இப்போ நிறைய பேர் அந்த தீர்த்தத்தையே நம்ம யூஸ் பண்ணுறது, அதை வாங்கி தலைமையில் தெளிச்சுட்டு வெளில வந்துடுறோம். ஸோ அதோட கான்செப்ட் அதுதான். அந்த துளசியை ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தால், நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் வளர்கிற துளசியிலேயே தினமும் சும்மா ஒரு கைப்பிடி ஒரு 4 இலை 10 இலையை எடுத்து வெறும் வயத்தில் அதை கழுவிட்டு சாப்பிட்டாவே போதும். அதுவே நல்ல ஒரு ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி உள்ள ஒரு மூலிகை. ரெகுலராக டெய்லி துளசியை சாப்பிட்டு வரலாம். அதுலேயும் அந்த கருந்துளசி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஸோ நல்ல ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும். கருந்துளசியை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் மீறி ஒரு மிகச்சிறந்த ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி உள்ள ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது தேன் தாங்க. தேன் வந்து என்னென்னா, அழுகிய நிலையில் இருக்கக்கூடிய செல்களையும் புதுப்பிச்சு இயல்பாக்கக்கூடிய பவர் எதுக்குன்னா தேனுக்கு இருக்குது. ஸோ அந்த தேன் வந்து அந்த அளவுக்கு பயோ ஆக்டிவ் உள்ள ஒரு உணவுப் பொருள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அது பியூர் தேனாக இருக்கணும், சுத்தமான தேனாக இருக்கணும். இந்த பாகு கலந்த தேனாக இருக்கக்கூடாது. ஸோ சுத்தமான தேனை தொடர்ச்சியாக ஒரு டீஸ்பூன் ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்திங்கன்னா, அது அழியக்கூடிய அப்போட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில் இருக்கக்கூடிய செல்களை கூட ப்ரோலிஃபரேஷன்லாம் தடுத்து செல்களை இயல்பாக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா தேனுக்கு இருக்குது. ஸோ தேனை ரெகுலராக பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இந்த உணவு முறைகளில் என்னது, சீரகம், லவங்கம், லவங்கப்பட்டை, இளநீர், தேன், துளசி, இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நமக்கு அடுத்த ஜென்ரேஷன், நாமளாகட்டும் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் ஆகட்டும், இம்மீடியட்டாக கேன்சர்னால் பாதிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையை நம்ம உண்டாக்கலாம். ஸோ இதை ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனையாக எல்லார்ட்டையும் கொண்டு போய் இந்த உணவு முறைகளை தொடர்ச்சியாக எல்லாரையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அடுத்தது இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலில் பேக் பண்ணக்கூடிய விஷயத்தை மேக்ஸிமம் பேன் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறமேட்டு யூஸ் பண்ணுறவங்ககிட்ட அதை யூஸ் பண்ணாத, அது இன்றைக்குனாலும் என்றைக்காவது ஒரு நாள் பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்றத எஜுகேட் பண்ணுங்கள். ஸோ இந்த அவேர்னஸை மக்கள் எல்லா மத்தியிலையும் கொண்டு போங்க. இதன் மூலயமா ஒரு சில பிணியாளர்களையாக நம்ம காப்பாற்ற முயற்சி பண்ணுவோம். அப்படி அந்த சில பிணியாளர்கள் நம்ம காப்பாற்றினாவே அதுவே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. நன்றி, வணக்கம்.